கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் தானியேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பிரியமானவர்களே, இங்கு தானியேல் கண்ட தரிசனங்கள்ல நம்ம அநேக காரியங்களை இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். இனி சம்பவிக்க போறவைகளை குறித்து தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தானியேல் சரீரத்தில் உள்ள பலனெல்லாம் போய் வியாதிப்பட்டதை போல எழும்ப முடியாத அளவுக்கு சோர்ந்து போய் படுத்திருந்தார் என்று பார்க்கின்றோம். ஆவிக்குள்ளாகி இப்படிப்பட்ட தரிசனங்களை பார்க்கும் பொழுது இப்படித்தான் தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகளுக்கு இப்படித்தான் இருக்கும். இவர் இங்கு பார்த்ததுல பாருங்க, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள் பரிசுத்தத்தில் பெருக பெருக பெருக, பரிசுத்தத்தில் வளர 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 எப்படி சொல்லப்படுகிறது, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்தத்திலே மிகவும் பெருகி வரும் பொழுது இப்படி சொல்லப்படலாம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று எழுதி இருக்கிறது அல்லவா. உன்னதமான கர்த்தர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு கர்த்தர் தம் மகிமையிலே கூடி இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு விதம்தான் உன்னதமானவர் என்று சொல்லப்படுகின்றது இல்லையா. அப்போ இந்த உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது, அப்போ பரிசுத்தத்திலே நம்ம வளர்ந்து பெருகி இருக்கும் பொழுது, அப்படி ஒரு ஸ்டேஜ் அடையும் பொழுது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, ராஜரீகத்தை பெற்றுக்கொள்ள முடிகின்றது. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நித்தியத்திலும் பரலோக மகிமையிலே என்றென்றைக்கும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்திலும் இல்லையா, என்றென்றைக்கும் ஆளத்தக்கதாக, என்றென்றைக்கும் சுதந்திரித்து கொண்டு, சதா காலங்களிலும் சுதந்திரித்து கொண்டு ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில வாழும் பொழுது நம்ம தேவ பக்தியோடு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு பரிசுத்தத்தில் பெருகும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கிறது யோசித்து பாருங்களேன். கர்த்தர் ராஜரீகத்தை அருளி செய்கின்றார். நாம் பார்க்கின்றோம், அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்மை மாற்றி இருக்கிறார் அல்லவா. அப்போ மகிமையும் கனமும் வல்லமையும் பொருந்திய தேவன் தம்முடைய பிள்ளைகளையும் கூட இப்படி பரிசுத்தத்திலே வளர்ந்து வரும் பொழுது ராஜரீக ஆசாரியத்துவத்தை கொடுக்கின்றார். இப்ப இந்த ராஜரீகத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் காலமாக, அதற்கு முடிவே இல்லாத என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்ம ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த பூமியில வாழும் பொழுது பல வேதனைகள், பல பாடுகள், கஷ்டங்கள், குறைச்சல்கள் இல்லையா, பல பலவீனங்கள், சோர்வுகள் இவைகள்லாம் நம்மை சந்திப்பது உண்டு. ஆனாலும் கூட நமக்கு ஒரு திட்டமான ஒரு நம்பிக்கை, திட்டமான ஒரு உறுதி இருக்க வேண்டும். உன்னதமான தேவனை குறித்து இங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தானியேல் 7ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலே தானியேல் எழுதுகின்றார், நான் பார்த்து கொண்டிருக்கையிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டன, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். பிரியமானவர்களே, உன்னதமானவருடைய மகிமையை குறித்து முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நீண்ட ஆயுசுள்ளவராக வீற்றிருக்கின்றார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல, அவருடைய சிரசின் மயிர் வெண்மையான பஞ்சை போல
துப்புரவாக இருந்தது. அக்கினி நதி அவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடி வந்தது என்று பார்க்கின்றோம். அவருக்கு முன்பதாக கோடான கோடி பேர் நின்று அவரை சேவிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, மகத்துவமும் வல்லமையும் மகிமையும் உள்ள தேவனை நாம் ஆராதித்து வருகின்றோம். அவர் உன்னதமான கர்த்தர். நாம் இந்த பூமியில என்னதான் நம்மை பாடுகள் சந்திச்சாலும் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ராஜரீகத்தோடு கூட நம்ம ராஜ்யங்களை சுதந்திரித்து வாழ முடியும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டு ஆண்டவரே, இதோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்கு கர்த்தாவை பரிசுத்தத்திலும் தேவ பக்தியிலும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிதலும் ஆண்டவரை கருத்தா இருந்து செயல்பட ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாளைய தினம் நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு ஜெபத்தோடு நாங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து என் கணவரும் உங்கள் சகோதரனுமாகிய ஆலன் பால் அவர்கள் பல மணி நேரம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ணி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த கூட்டத்திற்கு வருகின்ற ஒவ்வொருவரும் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே விடுதலையை பெற வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலேயே அநேக நேரங்கள் இருந்து ஜெபித்து ஆண்டவர் சமூகத்தில் கர்த்தர் தருகின்ற வார்த்தையை கொண்டு வந்து உங்களுக்கு வழங்குவார்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம், ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான விடுதலை, ஆசீர்வாதங்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். கட்டாயம் இந்த கூட்டத்தில் நீங்க கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அருமையானவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.